ஆசிரியர் அந்தோணி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த நாம் ஜெபிக்கும் போது என்ற புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ருஃபினா ராஜ்குமார். தூய ஆவியாரின் வழிநடத்துதல். தூய ஆவியாரால் வழிநடத்தப்படுவது சிறப்புமிக்கதாகும். ஒருவர் அதை வார்த்தைகளினால் விவரித்து விட முடியாது. தூய ஆவியாரால் வழிநடத்தப்படுவது என்பது அமைதியில் வழிநடத்தப்பட்டு கொண்டு இருப்பதாகும். மகிழ்ச்சியில் வழிநடத்தப்பட்டு கொண்டு இருப்பதாகும். பலத்தில் வழிநடத்தப்பட்டு கொண்டு இருப்பதாகும். நம்பிக்கை உணர்வில் வழிநடத்தப்பட்டு கொண்டு இருப்பதாகும். தூய ஆவியாரால் வழிநடத்தப்படுவது ஒரு மிகப்பெரிய சிறப்புரிமை. தூய ஆவியாரால் வழிநடத்தப்படுவது ஒரு மிகப்பெரிய மரியாதை. தூய ஆவியாரால் வழிநடத்தப்படுவது ஒரு மிகப்பெரிய தயவு. ஜெபம் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ஜெபத்தை தினமும் நீங்கள் விட்டுவிடாதிருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தூய ஆவியாரால் வழிநடத்தப்படுவதில் மூழ்கி விடுவீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். ரோமையர் 8ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம். தூய ஆவியார் நமக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறார். நாம் அவரால் வழிநடத்தப்படலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். நீங்கள் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கான முத்திரை என்னவென்றால் தூய ஆவியாரால் வழிநடத்தப்படுவதாகும். தூய ஆவியால் வழிநடத்தப்படுவது என்பது ஒரு மிதிவண்டியை ஓட்டுவது போலாகும். தொடக்கத்தில் நீங்கள் தடுமாறினாலும் ஓட்ட ஆரம்பித்தவுடன் எதுவும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாதென்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தூய ஆவியால் எப்படி வழிநடத்தப்படுவது என்று நீங்கள் உங்கள் மாமிசத்திலே போராடி கொண்டு இருந்திருப்பீர்கள். அதற்கு ஒரு குறுக்கு வழி ஜெபம். நீங்கள் ஜெபத்திலே மூழ்கி தூய ஆவியாரே என்னை வழிநடத்தும் என்று கூற வேண்டுவதில்லை. உங்களை வழிநடத்த அவர் அங்கே இருப்பார். உங்களோடு செல்வார். உங்கள் முன்னே செல்வார். தொடர்வோமா நண்பர்களே?